கட்டபொம்மன் வரலாறை அறிவோம் வாங்க. கதைக்குள்ள போலாம். 1799 தமிழ்நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன். பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பித்த காலம் அது. அவர்கள் எல்லா அரசர்களிடமும் வரி கேட்டு வந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் தலைகுனிய மறுத்தான். அவர் சொன்னார், நான் என் நாட்டின் ராஜா. நான் ஏன் உங்களுக்கு வரி கட்ட வேண்டும்? அந்த ஒரு வார்த்தை பின்னர் ஒரு பெரிய போருக்கு காரணமானது. 1760ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாலங்குறிச்சி என்ற இடத்தில் கட்டபொம்மன் பிறந்தார். அவர் சிறு வயதிலிருந்தே தைரியமும் நேர்மையும் கொண்டவர். பின்னர் அவர் பஞ்சாலங்குறிச்சி பகுதியின் அரசராக ஆனார். அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். பிரிட்டிஷ் வரி அந்த காலத்தில் இந்தியாவில் அதிகாரம் செலுத்தியது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அவர்கள் இந்திய அரசர்களிடமிருந்து வரி ட்ரைபட் வசூலிக்க ஆரம்பித்தனர். ஒருநாள் பிரிட்டிஷ் அதிகாரி கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை அழைத்தார். நீங்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு வரி கட்ட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கட்டபொம்மன் அந்த கோரிக்கையை மறுத்தார். அன்றிலிருந்து மோதல் ஆரம்பமானது. அப்போது கட்டபொம்மன் சொன்னார், நான் என் மக்களுக்காக ஆட்சி செய்கிறேன். நான் எதற்காக பிரிட்டிஷ்க்கு வரி கட்ட வேண்டும்? இந்த வார்த்தை பிரிட்டிஷ் அதிகாரிகளை கோபப்படுத்தியது. மேலும் 1799 பிரிட்டிஷ் படை பஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கியது. சிறிய படையுடன் இருந்தாலும் கட்டபொம்மன் வீரமாக போராடினார். போராடும்போது துரோகத்தின் காரணமாக போருக்குப் பிறகு கட்டபொம்மன் சில நாட்கள் மறைந்து வாழ்ந்தார். ஆனால் ஒரு உள்ளூர் அரசன் எட்டப்பன் பிரிட்டிஷ்க்கு தகவல் கொடுத்தான். இதனால் கட்டபொம்மன் பிடிபட்டார். பிடிபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமரணம் அடைந்தார். 1799 அக்டோபர் 16 அன்று கயத்தாறு என்ற இடத்தில் பிரிட்டிஷ் அரசு அவரை தூக்கிலிட்டது. ஆனால் அவர் இறக்கும் நேரத்திலும் பயப்படவில்லை. அவர் தைரியமாக இறந்தார். இன்றுவரை வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழர்களின் தைரியத்தின் சின்னமாக இருக்கிறார். ஒரு மனிதன் உண்மைக்காக நின்றால் வரலாறு அவரை என்றும் நினைவில் வைத்துக்கொள்ளும். பிரிட்டிஷ்க்கு வரி கட்ட மறுத்த தமிழ் வீரன் கட்டபொம்மன் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தி கிங் ஹூ ரிஃப்யூஸ்ட் பிரிட்டிஷ் டாக்ஸ். வீரபாண்டியா கட்டபொம்மன் ஸ்டோரி. தேங்க்யூ.